ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டாக் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட். நம்ம ரொம்ப காத்துட்டு இருந்தது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம டக்குன்னு பார்த்தலாம். முக்கியமான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், வெட்டினரிக்கு அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வருது இல்லையா. அண்ட் என்ஆர்ஐ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்பெஷல் கேட்டகரிஸான மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் ரன் பண்ணுறக்கூடிய ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை அவங்க வந்துட்டு புதுச்சேரி www.centacpuducherry.in ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் பேஸ்ட் ஸ்கோரை வச்சு அவங்க இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் போய் உங்கள் டேஷ்போர்டில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் போய் முதல்ல பார்க்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ வந்து கேண்டிடேட் டேஷ்போர்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சப்போஸ் உங்கள் பேர் இந்த சென்டாக் லிஸ்ட்டில் இல்லைனாவோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கணும்னாவோ நீங்கள் வந்து த்ரூ இந்த டேஷ்போர்டில் தான் போய் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் claims have been rejected due to non-submission of recently renewed certificates. நீங்கள் சப்மிட் பண்ணாமல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாத இல்லை அது ஒரு ப்ராப்பராக அப்லோட் ஆகலை, இல்லை கிளாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் 29/7/2025 29 ஜூலை 2025 5 PM நீங்கள் போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பேனிக் ஆகாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா போய் பாருங்கள். உங்களோட சர்டிஃபிகேட் வந்து திருப்பி அப்லோட் பண்ணுங்கன்னா நீங்கள் திருப்பியும் கிளியராக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறதுல கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுண்ட் 1 அலாட்மெண்ட்டுக்கு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை வந்துட்டு நீங்கள் சீட் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் வெளியிட்டுருவாங்க சென்டாக்ல. வெளியிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் திருப்பியும் போய் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்டியாக இருந்தால் சீட் அலாட் பண்ண மாட்டாங்க, அதான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறது வந்துட்டு, கேண்டிடேட்ஸ் வந்துட்டு டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிருந்தா அவங்களோடது ரிஜெக்ட் ஆயிரும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீட் யூஜி ப்ரோச்சர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பேஜ் 14 வந்து அவங்க கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட பேர் இருக்காது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனாலையும் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் அட்மிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அட்மிஷன் வந்துட்டு வில் பி சப்ஜெக்ட் டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். ஃபைனல் அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து போகும்போது கட்டாயமாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த காலேஜில் நீங்கள் எங்கே அலாட் ஆகுதோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. த கேண்டிடேஷன் ஆஃப் த கேண்டிடேட் எனி ஃபவுண்ட் டு பி சப்மிட்டட் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸோ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லா ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்றது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாருங்கள். நம்ம வந்து கட் ஆஃப் ரிலேட்டட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலில் வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.